முதல்ல இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். முதல்ல செய்கு தம்பி பாவலர் பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லியாரு. சதாவதனி செய்கு தம்பி பாவலர் அவர்கள் பாத்தீங்கன்னா 1876 ஜூலை திங்கள்ல 31ஆம் தேதி பிறந்தாங்க. நாளைக்கு அவருடைய நினைவு நாள் வருது. தமிழிலே பெரும் புலவர் அவர். கூர்த்த மதி படைத்து விளங்கியதால் ஒரே சமயத்தில் 100 வகையான செயல்கள் செய்யும் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். அதாவது ஒரு மனிதர்களுக்கு நினைவாற்றல் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நினைவாற்றல் கொண்டவர். ஒரே சமயத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை பெற்றவர். உங்களுக்கு பின்னாடி சொல்ல வரேன். இவர் பெரிய ஒரு தமிழ் படைப்பாளர், சொற்பொழிவாளர். சீரா புராணத்துங்கிறது பாதி பேர் படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அது எளிய நடையில சுவைப்பட அனைவருமே மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தெரிந்து கொள்ளுங்கிற வகையில எளிய நடையில உரை எழுதியவர் இவர். கோட்டாற்று பிள்ளை தமிழ், அழகப்பா கோவை முதலிய சிற்றிலக்கிய நூல்களை எழுதியவர். நபிகள் நாயக ஜூவிய சரித்திரம், தேவலோகத்து கிரிமினல் கேசு, வேதாந்த விகார கிரிமினல் கேசு என்பன இவருடைய உரைநடை நூல்களாகும். இந்த கிரிமினல் கேசு அந்த உரைநடை நூல்களை நாஞ்சில் நாடான் அவருடைய வலைப்பூல எளிய முறையில அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில எழுதியிருக்காரு. ஏன்னா எனக்கு படைப்பு எனக்கு 20 நிமிடம் தான். பல தகவல்களை நீங்க அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நீங்க நாஞ்சில் நாடான் வலைப்பூல இந்த கேஸ் முடிகிறக்கூடிய இந்த நூல்களை ரொம்ப தெளிவாக சுவைப்பட சொல்லியிருக்காரு. சீரா நாடகம் உள்ளிட்ட சில நாடக நூல்களையும் எழுதியிருக்காரு. திருக்குறள், கம்பராமாயணம், சீரா புராணம் பற்றிய இலக்கிய சொற்பொழிவாற்றி இவரும் தமிழுக்கு தொண்டாற்றிருக்கார். பாவலர்னு ஏன் பேர் வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு பேர் காரணம் இருக்குமா இல்லையா? இந்த பேர் காரணம் எதுக்கு வந்துச்சுன்னா, இலக்கண இலக்கியங்களை ஐயமுறை கற்று தேர்ந்த செய்கு தம்பி பாவலர் இனிய கவிதைகளை பிழையற புனையும் அளவுக்கு வல்லமை பெற்றார். சங்கர நாராயண அண்ணாவி அவர்கள் தான் செய்கு தம்பி பாவலருடைய ஆற்றலையும் தமிழ் புலமையும் கண்டு அவருடைய கவிதை திறனை மலர் செய்தார். இளம் வயதிலே கவி பாடும் திறன் பெற்றதுனால இவரை பாவலர் சொல்றாங்க. இதுதான் சுவாரஸ்யமான தகவல். இன்றைய இதுல அருட்பா மருட்பான்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. இலங்கையை சேர்ந்த பெரிய தமிழறிஞர் ஆறுமுக நாவலர் அவர்கள் பாத்தீங்கன்னா வள்ளலார் இயற்றிய அருட்பாவை அருட்பா இல்லைன்னு சொல்லி அது மருட்பான்னு சொல்லி பெரிய வாரம் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல 2 அணியா பிரிகிறாங்க. அந்த ஒரு அணி அது ரொம்ப உள்ளுக்குள்ள போக தேவையில்லை. அந்த 2 அணியில பாத்தீங்கன்னா அதுல கதிரவேல் பிள்ளை அவர்கள் அணியில அருட்பா மருட்பா பெரிய சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அருட்பா மருட்பா சர்ச்சையை பல தமிழறிஞர்கள் முன்னாடி பேசி எடுத்து சரியான காரண காரியங்களையும் தர்க்கத்தையும் சொல்லி இறுதியா அது பாத்தீங்கன்னா அருட்பா அருட்பாதான் சொல்லி அவர் வெற்றி பெற்றார். அதை சொல்ல வர பாருங்க. ஒரு இஸ்லாமிய புலவருக்கு காஞ்சி ஆலயத்துல பூர்ண கும்ப மரியாதை செஞ்சு இந்த நிகழ்ச்சியால் கவரப்பட்டு பாவலரையே குருவா ஏற்றுக்கிட்டாரு திருவிக்கா. இது பெரிய நிகழ்ச்சி. இது அவர் திருவிக்கா சொல்றாரு, ராமலிங்க சுவாமிகளின் பாடல்களை என் குரு கதிரவேல் பிள்ளை மருட்பா என்ற பொழுது அவருக்கு எதிராக பாவலர் அவை அருட்பாதாம் என்று சொற்பொழிவாற்றினார். அவருடைய சொற்பெருக்கை நான் குறிப்பெழுதி கொண்டு போய் என் குருவிடம் காட்டுவேன். இப்பொழுது என் குரு இறந்து விட்டதால், அவர் குரு இல்ல, இறந்துட்டாங்க, தமிழ் மரபுப்படி அவருடைய எதிரியாகிய பாவலர் தான் என் குருவாகின்றார் என்று தம் நாட்குறிப்பில் எழுதியிருக்காரு. இது சரித்திரம். இவர் பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய சிலேடையா அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இது போல சிலேடையா பேசுறதுல பாத்தீங்கன்னா இவர் செய்கு தம்பி பாவலரும் பாத்தீங்கன்னா கைதேர்ந்தவர். ஒரு சமயத்துல கேக்குறாங்க, எல்லா சமய கடவுளையும் சுட்டும் வகையில் ஒரே வரியில ஒரு கவிதை சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு அவரு, சிரமாருடையான் என்று பாடுறாரு. பாதி பேருக்கு புரியல, என்ன சிரமாருடையான்? இதனை சிரம் பிரிச்சு சிரம் ஆருடையான் என்றும் சிரம் மாருடையான் என்றும் பிரிக்கலான்னு சொல்லி விளக்கம் சொல்றாரு. அது பாருங்க, அதுக்கு விளக்கம் பாருங்க. சிரம்னா தலை, தலைமை,
தலைமையும் சொல்லலாம். 6 நதி ரிவர், 6 எண் 6, இன்னொரு 6 நெறிப்படுத்துறது, நெறி மாறுனா மாறி இருத்தல், அதை போட்டுக்க பாருங்க. 6 தலைகள் இருக்கா இல்லையா? சிவபெருமானுக்கு அந்த இது இருக்கு பாருங்க, இந்த விநாயகரோட இதுக்கும் இருக்கு பாருங்க. பாருங்க விளக்கம் பாருங்க. தலையிலேயே கங்கை ஆற்றை உடைய சிவபெருமான், தலையிலேயே 6 முகங்களை உடைய முருகன், தலையிலேயே மாறுபட்ட முகத்தை உடைய கணபதி, சிரம் 6 சிரமாறு உடையான், அதாவது மாறுபாடான முகம் உடையான், தலையாய நெறிகளை உடைய அல்லாஹ் அல்லது இயேசு அல்லது புத்தர் மேற்குறிப்பிட்ட பொருளை விளக்கி கூறி அனைவரது பாராட்டையும் பெற்றவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். இதை போலவே மேலும் பல சிலேடை பாடல்களை எளிமையாக பாடி புகழ் பெற்றார் கவிஞர் செய்குத்தம்பி பாவலர். உதாரணம் சொல்ற பாருங்க. ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா தர்க்க ஏற்படுத்துங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறாங்க செய்குத்தம்பி பாவலர்கிட்ட. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து துருக்கர், ராமரையும் துருக்கரையும் இணைச்சு நீங்க வந்து ஒரே வரியில சிலேட பாடல்கள் சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, ராமனுடைய பரதன் லட்சுமணன் சொல்லிட்டு சத்ருகன் வருதா இல்லையா, சத் துருக்கன் சொல்றார். சத் துருக்கன் சொல்லி அவர் வந்து உடனே என்ன செய்யறாரு, சொன்ன உடனே எல்லா பேரும் என்ன செய்யறாங்க, கைத்தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. சென்னையில பல அறிஞர்கள் முன்னாடி சதாவதானிங்கிற பட்டம் வாங்கினார். அது எப்படி வாங்கியிருக்காரு சொல்ற பாருங்க. பாவலர் அவதான கலையிலும் சிறந்து விளங்கினார். 1907 மார்ச் திங்கள் 10 சென்னை விக்டோரியா மண்டபத்துல சதாவதானத்தை அரங்கேற்றினார். வித்துவான் கண்ணபுரான் முதலியார் தான் அது தலைமை தாங்கியிருக்காங்க. காஞ்சி மகா வித்துவான் ராமசாமி நாயுடு, தஞ்சாவூர் அந்த இவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சதாவதானி இருந்திருக்காரு சுப்பிரமணிய ஐயர், பச்சையப்பன் கல்லுடைய தமிழ்துறை தலைவர் திரு வெங்கடசாமி அவர்கள், புலவர் நமச்சிவாய முதலியார், திருவிக்கா, TKC முதலிய தமிழறிஞர்களும், இந்து அந்த காலத்தில் சுதேசமித்திரன் ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயரும் திரளான மக்களும் பார்வையாளர்களா அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்பதான் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவர் செய்திருக்கார். அதுதான் சொல்ல பாருங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தூக்கி போடுறது, ஒருவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா பட்டாணியை தூக்கி போட வேண்டியது, ஒருவர் இடையில என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து கிள்ள வேண்டியது. இது போல பல அவதானங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேள்வி கேட்பாங்க, உங்களை எவ்வளவு தானே கிள்ளுனாங்க, எத்தனை மல்லிகைப்பூ தூக்கி போட்டாங்க, எத்தனை பட்டாணி தூக்கி போட்டாங்க. இது இல்லாம இடையில வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திலையும் கேள்வி கேட்பாங்க, இலக்கியத்திலையும் கேள்வி கேட்பாங்க, மத சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்பாங்க. இதுல பெரிய சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடையில எனக்கு வந்து இப்ப தாக அடிக்குது, தண்ணி கொண்டு வந்து தராங்களா இல்லையா, தண்ணி வந்து பல ஊர் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கொங்கு மண்டலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி, சென்னையில கிடைக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணியை குடிச்சிட்டு கூட இது இந்த பகுதியில இருந்து கிடைக்கக்கூடிய குடி தண்ணீர்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் புது தகவலா இருக்கு பாருங்க உங்களுக்கு. குடிக்கிற தண்ணியை கூட அந்த சுவையை கூட பாத்தீங்கன்னா இது மணப்பாறை தண்ணி, இது மதுரை தண்ணி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆவணப்படுத்தி இருக்கு. அதுக்குரிய புத்தக நூலை எடுத்து வந்திருக்கேன், காட்டுறவங்களுக்கு. இறப்பும் இரங்கலும் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு தான் நினைவு நாள் சொல்லியிருக்கேன். அதில் என்ன பெரிய சிறப்புனா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வருந்தி ஒரு மவதானம் 100 செய்திருந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை சீரிய செந்தமிழ் செல்வனை செய்ய தம்பி பாவலனை எந்த நாள் காண்போம் சொல்லி யார் பாடியிருக்காரு, தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடியிருக்காங்க. இவர்களுக்கு தமிழ்நாட்டில் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் கோட்டாறுங்கிற பகுதியில் தமிழக அரசு இவருக்கு ஒரு நினைவு மண்டபம், தமிழக அரசு எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது உடனடியாக என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இடலாக்குடிங்கிற ஊர். இவருக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்களால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. சொல்லாடல் பாருங்க, தம் சாவூர் பாவலர் இறுதியாக உரையாற்றிய இடம் தஞ்சாவூர். அப்போது அங்கு சொன்னார், தாம் தஞ்சாவூருக்கு வந்திருப்பது தம் சாவூருக்கு வந்திருப்பதாக சிலேடையாக கூறினார். அதன் பிறகு அவர் நீண்ட நாள் வாழவில்லை சொல்லி ஒரு தினமணியில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில இந்த செய்திகளை என்ன எடுத்து, இந்திய அரசு வந்து இவருக்கு வந்து சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. இப்ப சிங்கப்பூர்ல செய்கு தம்பி பாவலரை பற்றிய ஒரு பதிவு எனக்கு தெரிஞ்சு, நான் சிங்கப்பூருக்கு வந்து 12 ஆண்டுகள் ஆகுது, நான் குடியுரிமை பெற்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு பதிவு சிங்கப்பூர் நடக்கிறதுக்கு காரணமே நம்ம சங்க பலகை தான். இது வந்து புகழ்ச்சிக்காக சொல்லல,
என்ன செய்யறோம், இந்த ஒரு பதிவு செய்து தம்பி பாவலர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து பல அவதானம் தெரியும், பல நினைவாற்றல் மன்னன், இவரை பின்தொடர்ந்து பல பேர் தமிழகத்தில் செய்யறாங்க. உதாரணத்துக்கு கனக சுப்புரத்னம்னு ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ தண்ணி கவனகம்னு சொல்லி ஒரு பயிலவர் நடத்திட்டு இருக்காரு. அவரே பல மேடைகளை சொல்றாரு. இது காரணம் பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் வந்து செய்து தம்பி பாவலர் தான், அவரால் இருக்கப்பட்ட ஆள் தான். அவர் தான் பல கலைகளை என்ன செஞ்சாரு, அவரோட வழித்தோன்றன்னு சொல்லி பல இதுகளை பதிவு செய்கிறார். நாஞ்சி நாடாருடைய வலைப்பூல போனீங்கன்னா செய்கு தம்பி பாவலரை பற்றி பல தகவல்கள் வந்து சுவைப்பட என்ன செஞ்சிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. இவரை பற்றி சொல்ல போறதா இருந்தா பல சொற்பொழிவுகளை, இப்போ கம்பராமாயண சொற்பொழிவு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதியரசர் முமு இஸ்மாயில் நம்ம ஒரு தடவை நம்ம பேசும்போது கூட சொல்லியிருக்கோம். பல பேர் இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் பேச போனார்னாலே, யார் செய்கு தம்பி பாவலர் பேச போனாலே தமிழறிஞர்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாம அவர்கிட்ட ஏதாவது புது தகவல் ஏதாவது கிடைக்குமா, அவர் எந்த நோக்கத்துல வந்து கம்பராமாயணத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி பல அறிஞர்கள் வந்து அந்த காலத்திலே பார்த்து எல்லா பேரும் பாராட்டி இருக்கிறதா சொல்லி பல தகவல்கள் வலைதளத்திலையும் இருக்கு, நூல்களையும் இருக்கு. இவர் ஒரு படைப்பாளிங்கிற சொல்றதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீரா புராண நாடகத்தை எழுதுனதோ இவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணதுனால மட்டும் இவரை வந்து என்ன செய்யல, ஏத்துக்கல. இவர் கம்பராமாயணம் மட்டும் இல்லாம திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு எளிய முறையில நல்ல சொற்பொழிவு பண்ணி தமிழுக்கு கடுமையா பாராட்டியிருக்காரு, கடுமையா உழைச்சிருக்காரு. தற்போதைய தமிழகத்தில் வசிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளிதழில் செய்தி வந்திருக்கு, பாதி பேர் தெரியாது. இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்போ அவர் குடும்பம் யார் இருக்காங்களா இல்லையா, யாராவது நம்ம தான் தெரியுமா, இருக்கும்போது எல்லாம் கண்டுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடி யோசிக்க போகும்போது அவர் குடும்பத்தினர் வந்து ரொம்ப வறுமையான நிலையில சென்னையில் ஒரு பகுதியில் ஏதோ ஒரு அரசாங்க தரங்களே ஹெச்டிபி சொல்றாங்க ஒரு வீடமைப்பு ஒரு கழகத்தில் தங்கியிருக்காங்க. இப்போ அதாவது 2வது தலைமுறை 3வது தலைமுறைன்னு தெரியல, அவங்க குடும்ப புகைப்படம் அது. எனக்கு வாய்ப்பளித்த சங்க பலகைக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று செவிமடித்த அனைவருக்கும் என் உலகணிந்த நன்றியை தெரிவித்து, எனக்கு வந்து கன்னி முயற்சி தான் எனக்கு இது. நான் வந்து வகுப்புல பாட நடத்தினாலும் சபையில பேசுறது பல முனைவருக்கு தெரியும். எனக்கு என்ன செய்யறோம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் அனுபவம் தான், ஏதாவது கன்னி முயற்சி தான். என்ன எனக்கு வாய்ப்பு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.